இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 25ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் திருநாள். அற்புதமான நாள். உத்திர நட்சத்திரம், கன்னியா ராசி, தசமி திதி. உத்திர நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த நாளில் பொதுவாக சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள், நம்ம செய்யக்கூடிய நிறைய நல்ல காரியங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்கள் பையனுக்கு போய் சேரும். அதே மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னாலும் ஜாதகத்தில் சூரியன் சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் நன்னா இருக்கும் பொழுது அப்பாவுடைய வம்சத்தினர் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் அன்றைய நாளுக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஒரு நாளுக்குரிய நட்சத்திரமும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு வேலை செய்யும்னு சொல்லலாம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம். இன்றைய நாள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று, இன்றைய நாள் வாக்குவாதங்கள், வித்தண்டாவாதங்கள்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா சூரியன் போய் சந்திரன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி ராசியில் உட்காந்துருக்கு. மெயினாக பாருங்கள், ஜாதகத்தில் கேத்துவும் சூரியனும் ரெண்டும் சேர்ந்து கன்னியா ராசியில் உட்காந்துருக்காங்களா, அவங்களாம் கவர்மெண்ட் ப்ளீடர்ஸாக அமைவாங்க. கவர்மெண்ட் வக்கீலுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள்கிட்டலாம் யாரும் பேசி சமாளிக்க முடியாது. பெரிய வெற்றி, நிறைய பேருக்கு ஒரு பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பையன் மூலியமாக வரலாம், இல்லை உத்தியோகத்தில் உங்கள் பாஸுடைய அப்ரூவல் மூலியமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சொன்னது தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி நடக்கவும் செய்யும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இன்றைய நாள் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள். பொதுவாகவே பூர்வ புண்ணியஸ்தானம் அல்ல பாக்யஸ்தானம் அல்லது லக்னம், இந்த 3 இடங்களில் எந்த இடத்துல சூரியன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நாளே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி உண்டு. குழந்தைகள் மூலியமாக லாபங்கள் உண்டு. மருத்துவர்களுக்கு மிக யோகமான நாள். நிறைய பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தீர்கள்னா அவங்களாம் உடம்பு சரியாயிடும், ஃபிட் ஆயிடுவீங்க. அப்படியே ஜாலியாக எந்திரிச்சு அப்படியே ஒரு சிங்க நடை போட்டு அப்படியே வீட்டுக்கு போவீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி அரசு வங்கிகளில் கடன் வாங்கிறதுனா இன்றைய நாள் நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. ஸ்வயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுய சம்பாத்தியம், சுயமாக நான் என் காலில் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் மிக அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய நாள். ஏன் அப்படின்னா சுய மரியாதைக்கான காரகத்துவதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேந்திரங்கள்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களில் சூரியன் போய் ஜாதகத்தில் உட்காந்துருந்ததுன்னா அவங்களாம் ரொம்ப டஃப்பான பீப்புளாக இருப்பாங்க. எதுக்காகவும் அவங்களுடைய சுய மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்றைய நாளை பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன். அதனால் உங்களுக்கு சுயமரியாதை, கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சது தான் சட்டம். மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் அரசு அதிகாரிகள் இருக்கீங்களோ, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் உண்டு. அதே மாதிரி சாஃப்ட்வேர், ஐடி செக்டாரில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு யாரெல்லாம் யூகே பேஸ்டு வேலைகளில் இருக்கீங்களோ, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் பெரிய ஒரு ப்ரமோஷன் கூட எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் டார்க் கிரீன் கலர். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல தெம்பும் தைரியமும் மிக 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 அதிகமாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் ஒருத்தருக்கு கஷ்டம் வருது, எவ்வளோ மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் அவங்க ஜாதகத்தில் இயல்பாகவே உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது, அதுவும் சூரியனாக அந்த இடத்துல நிற்கும் பொழுது, எவ்வளோ மோசமான கதிக்கு தள்ளப்பட்டாலும் அவங்க மனசில் தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மேலே எந்திரிச்சு வருவாங்களாமா.
அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு தெம்பும் தைரியம் திராணி எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். இது உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடணுமோ, ஒரு ஜாப் இன்டர்வியூக்கோ அட்டன் பண்ணணுமோ, யாராவது முக்கியஸ்தர்களை போய் சந்திக்கணுமோ, அது இன்றைய நாள் நீங்கள் போய் சந்திக்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா ட்ரஸ்ட்டு பில்டு பண்ணும். ட்ரஸ்ட்டுனா என்ன அர்த்தம்? உங்கள் மேலே நம்பிக்கை உருவாகும். எப்போ உங்ககிட்ட வரக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருக்கும் பொழுது. அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. எல்லாருக்கூடையும் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய, அட் தி சேம் டைம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவுமே சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். பேசிக்கலி இஎன்டி டாக்டர்ஸ் யார் இருக்காளோ, அதே மாதிரி பல் டாக்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சூப்பரான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சின் தோரணை வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கும் போது குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருந்தான்னா குடும்ப நிலையா இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கும் பொழுது உங்கள் பேச்சின் மூலிமா பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. எதெல்லாம் வந்து கைமீறி போதும். சம்டைம்ஸ் உங்கள் துவனின்னு சொல்லுவோம், உங்கள் கண்டத்துலேருந்து வரக்கூடிய அந்த வாய்ஸ் மற்றவங்களை அப்படியே அசைச்சு பார்க்கும். அதனால் ஒரு பயம் மற்றவங்களுக்கு உண்டாகும். தப்பு செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், தப்பு செய்யாதவங்களுக்கு அது எப்பவுமே நண்பர்களாக தான் மாறும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மூலிமா, அப்பா மூலிமா, மூத்த பையன் மூலிமா ஏதாவது பெரிய ஒரு பணம் வர வேண்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இன்றைய நாள் உங்கள் முகத்தில் தேஜஸ்ன்னு சொல்லுவோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ பொலிவாக, ரொம்ப லட்சணமாக, மற்றவங்களை ஆக்கர்ஷிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்கரிச்சுட்டு போங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் அப்பா அம்மாவுடைய வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் செந்தூர நிறம். கன்னியா ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பெறக்கூடியவங்க தான் இன்றைய நாள் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஏன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியனா இருக்கு, கேத்துவும் சேர்ந்து இருக்கு. இன்றைய நாள் சந்திரன் கேத்துவுடைய காம்பினேஷன் பொதுவாகவே உத்திர நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஞானம், உபதேசம், தெய்வீகமான பணிகள், ஆன்மீகவாதிகள் இவங்களுடைய தொடர்புகள் மிக 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 அதிகமாக இருக்கும். எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்களோ அந்த ஃபீல்டில் யாரெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு ஞானத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ, எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ட்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதி புத்திசாலிகள், அவங்கள் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். ஒருவேளை மருத்துவ துறைகள் இருக்கீங்களா, மருத்துவர் யார் இருந்தாரோ அவர் ரொம்ப யாரெல்லாம் டாப் லெவல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ அவங்கள பார்ப்பாங்க. ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் யாரெல்லாம் டாப்பாக இருக்காங்களோ அவங்கள பார்ப்பீங்க. ஒரு எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக உடம்பு பாதிப்புகள், வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி எந்த நெகட்டிவே நடக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் ஆழ் மனசில் சொல்லக்கூடிய, கேத்துன்னா ஆழ் மனது, அந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய உதிக்கக்கூடிய முக்கியமான எண்ணங்கள் எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா போகிறோம், பெரிய வெற்றி உண்டு. நிறைய பேருக்கு இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ளே ஒரு ரகசியம் தெரிய வரும். அது உங்களுக்கு பயங்கர ஆனந்தத்தை கொடுக்கும். இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் அ டைமில் ஒரு ஸ்பார்க்குன்னு வரும்ல, அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கையே மாறும், அவங்களுடைய ஸ்டைலே மாறும், அவங்க சம்பாதிக்கக்கூடிய தோரணையே மாறும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்பார்க் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது யாருக்குன்னு தெரியாது. ஆனால் கன்னியா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களில் கண்டிப்பாக அது நடக்கும். சூப்பரான நாள். ஹேரம்ப கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா சூரியன்கிறது ஆத்மாவிற்கான காரகன். ஆத்மா காரகன் எப்போ போய் கேதுவோட சேர்ந்து விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார, கண்டிப்பாக நம்ம வெளியூர் போகிற மாதிரி வரும். இல்லை அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த கூட கொஞ்சம் சுற்றி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஈஸியாக நடந்துட்டா அதுக்கப்புறம் அதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுமே. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறோமே, இவ்வளோ உழைக்கணுமா, இவ்வளோ நேரம் நம்ம வந்து நைட் நேரம் முழிச்சிருந்து நம்ம ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. சில பேர் கடன் பற்ற மாட்டேங்குது, வாங்கினாலும் பத்தலை, செலவு அதிகம் ஆகிட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நிம்மதியான விஷயம், ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இரவு நேரத்தில் காதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான பூதராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கார். ஒளி கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கேத்துவோட வேற இணைஞ்சிருக்கார்.
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். மடாதிபதிகள், சுவாமிஜி, பெரிய பெரிய புண்ணியாத்மாக்கள் அவங்களெல்லாம் இன்றைய நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்கும். சில பேர் ஆன்மீக காரியங்கள், சத்காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள். பசங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக தேடி வரும். தானாக நடக்குமாங்கிற கேள்வி ஒருத்தருக்கு வருதுன்னா அந்த ஜாதகத்தில் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல எப்போ சூரியனோ அல்லது சந்திரனோ நின்று இருக்கோ அந்த நாளில் அது நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே, அதாவது நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில விஷயங்கள் தானாக ஒரு நண்பர் மூலியமாகவோ ஒரு மூத்தவங்க மூலியமாகவோ ஈஸியான ஒரு கனெக்ஷன் மூலியமாக ஒரு நடக்கும். அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ரிச்சிகத்துக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்குது. நீங்கள் நினைக்கிறது 100% சக்ஸஸ். நிறைய பேருக்கு பணம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கும். வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் செந்தூரனம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்துகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றோட முடிந்தது. அவ்வளோதான். ஏன்னா எப்போ சந்திரனா கேத்து கிடக்குதோ, சந்திரன் கேத்து சேர்றதோ, சந்திரன் நின்ற நட்சத்திரமும் சூரியனாக இருக்கிறது, கேத்து நின்ற நட்சத்திரமும் சூரியனாக இருக்கிறது. அப்போ உங்கள் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேட்டால் உங்கள் முதன்மை அதிகாரி தான், உங்கள் பாஸ் தான். இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அல்லது மூத்தவங்க யாரை அதை எதிர்த்துட்டு இருக்காங்களோ அவங்களே இப்போ ஓகே ரைட் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த அலுவலகத்தில் கண்டிப்பாக பாஸ் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். என்னால் முடியாது, அவருக்கு ஏதோ ப்ரெஷர் வரும், வேறு ஏதோ ப்ரெஷராக இருக்கும், உங்களால் கிடையாது. அந்த ப்ரெஷர்னால் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். அந்த வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். ஒரு 2-3 நாட்களில் நல்ல ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அசெட் வரக்க சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு ப்ரமோஷன், சின்னதாக ஒரு ஊதியம், சின்னதாக ஒரு என்கரேஜ்மெண்ட் லெட்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு ஜாதகத்துல லக்னம் கெட்டுப்படுத்து, பஞ்சமஸ்தானமும் கெட்டுப்படுத்து, வேற ஆப்ஷனே கிடையாது. பிரம்மாஸ்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பிரம்மனின் அஸ்திரம் தான் பிரம்மாஸ்திரம். ஒரு ஜாதகத்துல 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் நல்லா இருக்குதுன்னா, ஒண்ணுமே இல்லைனாலும் 9ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அது அவங்களுடைய ஜாதகத்தின் ரூபத்துல அந்த மனுஷனுக்கு பிரம்மாஸ்திரம் மாதிரி வேலை செய்யும். அந்த 9ஆம் இடம் அந்தளவுக்கு நன்னா இருக்கிறது நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நோய் பிரச்சனையாக இருக்கலாம், தேவையில்லாத சிக்கல்களாக இருக்கலாம், இல்லை நம்ம விட்டு பிரியக்கூடிய நிலைமைகளில் ஒரு வேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருக்கு இருந்தாலும் சரி இன்றைய நாள் அதெல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. சகல விதமான பிரச்சனைகளும் இன்றைய நாள் தீர்வுக்கு வரக்கூடிய நாள். அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டக்கூடிய நாள், அதாவது தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். பல நன்மைகள் நடக்கும். 1-2 சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா எப்பெல்லாம் சந்திரன் கேத்து இணைகிறதோ அந்த நாளில் யாரோ ஒரு முக்கியமான ஒரு நபருடைய ஆதரவு இன்றைய நாள் நடக்கும். அது தாயாராக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸ், அந்த அட்வைஸ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே அவசரப்படாமல் இருப்பது நல்லது, கோவப்படாமல் இருப்பது நல்லது. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் உங்களுக்கு எப்பெல்லாம் சந்திரன் ஓடுதோ அந்த நாளில் கும்ப ராசி அது கும்ப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சலசலப்புகள், ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். இந்த நாள் எல்லா விஷயமே ஓவராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட ட்ரை பண்ணும்பொழுது அது 2-3 தடவை சுற்றி போகிறது, இல்லைன்னா தட்டி போகிறது, இப்படி தான் நடக்கும். அதனால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. ராசியான் ரொம்ப ரவுண்ட் நிறம். மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் கேத்து உடையணைவு சூரியன் நட்சத்திரங்கள்ல இருக்கு. ஸோ பொதுவாக சூரியன் நட்சத்திரத்தில் 2 முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, முக்கியமான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கிறது, நிறைய பேருடைய அந்யோன்யம் பெருகுவது, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, கவர்மெண்ட் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். எப்போ
இந்த இன்பத்திரிகோணம்னு சொல்லக்கூடிய 1, 3, 7, 11 கூடிய பாவகங்கள் ஜாதகத்தில் நன்னா செயல்படுதோ அல்லது அந்த நாளில் செயல்படுதோ அந்த நாளில் தான் நம்ம வேணான்னு சொன்னாலும் 2 பேர் நம்ம கூட வந்து அந்யோன்யமாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரக்கூடிய பிராப்தம். அது 7ஆம் இடம் இன்றைய நாள் நன்னா இருக்கிறது. அதனால் வாழ்க்கை துணையின் மூலியமாக லாபம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நண்பர் மூலியமாக ஒரு லாபம், அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உங்கள் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் நிறம்.